ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருமே ஏற்கனவே ரேஷனோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே ஆன்லைன் மூலமாக ஜிடிஎஸ் வேலைக்காக அப்ளை பண்ணி இந்த தேர்வு முடிவுக்காக வெயிட் பண்ணுறோம் இல்லையா? இந்த ஜிடிஎஸ் உடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த டேட்டில் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இறுதி பட்டியல் தகுதி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ராசஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் இந்த ஜிடிஎஸ் வேலைக்காக எவ்வளோ மார்க் இருந்தால் இதில் செலக்ட்டு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க, யாருக்கெல்லாம் இதில் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கு, எதன் அடிப்படையில் எவ்வளோ மார்க் இருந்தால் செலக்ட் பண்ணியிருக்காங்க, கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு எப்படி நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் வந்து இருக்குது. அதனால் இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியல. எக்ஸாம் இல்லாத ஒன்லி நேர்முக தேர்வு மூலம் தான் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த நேர்முக தேர்வு மூலமாக ரிக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இதில் எதன் அடிப்படையில் அனைவருமே இந்த வேலை வந்து வழங்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்குது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எத்தனை ஜிடிஎஸ் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மெரிட் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு மெரிட் லிஸ்ட் 1லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7 வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மெரிட் லிஸ்ட் 1 வந்து எப்போ அப்டேட் கொடுக்க போகிறாங்க, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆள் சேர்ப்புக்கான விரைவில் எப்போ இந்த ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வழியாக இருக்குது. இதில் கட் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேருக்குமே எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் இதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வழியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே அவளுடன் பார்த்தீங்கன்னா இந்திய அஞ்சல் துறை தேர்வு முடிவுகளும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஜிடிஎஸ் வேலைக்காக அனைவருமே அப்ளை பண்ணியிருந்தீங்க. இந்த அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ அனைவரையும் முடித்து விட்டு கரெக்ஷன் அனைத்துமே முடித்திட்டீங்க. அதே மாதிரி இப்போ இந்த மெரிட் லிஸ்ட் 1 வந்து எப்போ அப்டேட் கொடுக்க போகிறாங்க, இந்த அப்டேட்டில் பொறுத்தளவுக்கு இதில் என்ன கட் ஆஃப் வைத்திருக்காங்க, இதில் 10th 12th எவ்வளோ மார்க் இருந்தால் இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் வந்து இருக்குது. அனைத்து டீட்டெயில்ஸ்களும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு வெப்சைட் மூலமாக வெளியாக இருக்குது. இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்தும் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜிடிஎஸ் வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து மெரிட் லிஸ்ட் 1 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இறுதிக்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாக தான் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே இந்த ஜிடிஎஸ் வேலைக்காக அனைவருமே அப்ளை பண்ணியிருக்காங்க. 10th எவ்வளோ மார்க் இருந்தால் இந்த போஸ்ட் ஆஃபீஸுடைய வேலையில் வந்து நம்ம வந்து வேலை வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் 10th பொறுத்தளவுக்கு ஒரு 490 50க்கு மேலே இருந்திருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து தாராளமாகவே உங்களை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்தளவுக்கு மார்க்கின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஎஸ் வேலையை வந்து வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கன்சியோடு நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதுமே ஒரு எக்ஸாமே இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னா இந்த அஞ்சல் துறைகள் மூலமாக தான் வருடம் வந்து நிறைய வேலைவாய்ப்புகளை வந்து நிரப்பி வராங்க. இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025 வெளியிட்டு இப்போ அனைவருமே அப்ளை பண்ணி இந்த மெரிட் லிஸ்ட் 1 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த ரிசல்ட்டு தான் இப்போ மார்ச்சில் வெளியாகும் அப்படின்றத ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த ஜிடிஎஸ் வேலைக்காக எத்தனை மெரிட் லிஸ்ட் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இது வரைக்குமே 2024 7 மெரிட் லிஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் கன்ஃபார்மாக 6, 7 வரதுக்கான வாய்ப்பு வந்து கட்டாயமாகவே இருக்குது. அதில் கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85லேருந்து 90 85% மேலே நீங்கள் வந்து 90%க்குள்ளே நீங்கள் வந்து இருந்திருந்தாலே போதும். இந்த வேலைக்கு நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுங்க. அதனால் கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 390 300க்கு மேலே எடுத்தவங்களுக்கும் இதில் கிடைத்திருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதிலும் நீங்கள் முதல் பட்டதாரியாக சான்றிதழ் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் இதில் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் இருக்குது. ஏற்கனவே ஒரு 10% வரைக்கும் பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடே வந்து கொடுத்துருக்காங்க. முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் பட்டதாரி, இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப்
இவங்களுக்கெல்லாம் இதில் முன்னுரிமை வந்து கட்டாயம் வந்து ஒரு 10% பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுக்காகவே ஒதுக்கியிருக்காங்க. கட்டாயம் இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கிடைத்திருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 85% மேலே இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் மெரிட் லிஸ்ட் 1 பொறுத்தளவுக்கு 90-95% மேலே இருக்கிறவங்களாம் இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த மெரிட் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 80% மேலே இருந்திருந்தாலே நீங்கள் இந்த வேலையில் வழங்குறதுக்கான வேலை கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் இந்த வேலைக்காக அப்ளை பண்ணி இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அஞ்சல் துறையிலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜிடிஎஸ் வேலைக்காக அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கின் அடிப்படையில் தான் வழங்குறாங்க இல்லையா? அந்த மார்க்கின் அடிப்படையில் 10th எவ்வளோ மார்க் வந்து வச்சுருக்கேன் கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு தான் அனைவருக்குமே வழங்குறாங்க. இந்த கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு 90% 85%க்குள்ளே நீங்கள் வந்து இருந்திருந்தாலே கட்டாயம் இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு இப்படி தான் நடந்திருக்கு. அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கணும். அது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீனியாரிட்டி அடிப்படையிலும் வழங்குவாங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் உங்களை வந்து மார்க்கின் அடிப்படையில் தான் ரெக்ரூட்மெண்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. இந்த மார்க்கில் நீங்கள் இவ்வளோ மார்க் வந்து வச்சுருக்கீங்க, இதை பேஸ் பண்ணி தான் அனைவருமே உங்களுக்கு வந்து வேலை வந்து வழங்குறதா அப்படின்றத அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக கூடிய விரைவில் அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஜிடிஎஸ் வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அஞ்சல் துறையில் தேர்வு முடிவுகள் 2025 இந்திய அஞ்சல் துறை விரைவில் கிராமின் டாக் தேர்வில் முடிவுகளை அதன் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிசல்ட்டை அப்டேட் கொடுப்போம் அப்படின்றத தான் வந்து அஃபிஷியலாகவே ஒரு வெப்சைட் மூலமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஜிடிஎஸ் வேலைக்காக அனைவருமே அப்ளை பண்ண இருந்தவங்களுக்கு அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஒரு சில பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து SC ST கிழக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 80% மேலே இருந்திருந்தாலே உங்களுக்கு வந்து இதில் வந்து வேலை வந்து கிடைக்க போகுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த வேலையின் மூலமாக மார்க்கின் மூலமாக செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு அப்படின்னாலே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் ஜிடிஎஸ் வேலை தான். இந்த ஜிடிஎஸ் வேலைக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மெரிட் லிஸ்ட் 1 இந்த மந்த் இறுதிக்குள்ளே கன்ஃபார்மாக கட்டாயமாக வெளியாகும் அப்படின்னு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் மூலமாக அப்டேட் ஆகிருக்கு. அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்திய போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கில் தான் நம்மளுக்கு வந்து இந்த வேலை வந்து கொடுக்குறாங்க. ஓவராலாகவே 21,413 வேகன்சி நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து தகுதி பட்டியல் தான் வெளியிட போகிறாங்க. கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு 85% 95% இருந்தாலே போதும், நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அதுக்குள்ளே இருக்கிறவங்க அனைவருமே இதில் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ஜிடிஎஸ் வேலைக்கான ரிசல்ட்டை வெளியிட போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.